எங்கள் பசங்க இந்த டைப்பில் கத்திப்பழம் அப்புறம் டேட்ஸ் இது ரெண்டுமே சாப்பிட்றது இல்லைங்க. ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு 4 டேட்ஸ் கொடுத்தா 2 ரிட்டன் எடுத்துகிட்டு வரான். அதனாலேயே எங்கள் பசங்க என்னென்ன அவாய்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி லட்டு டைப்பில் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனால் சூப்பராக சாப்பிட்டுக்கிறாங்க, எதுவும் வேஸ்ட் பண்ணுறதில்ல. அதுக்காகவே நான் ட்ரை பண்ணி ஒன்றா செஞ்சுட்டு இருக்கேங்க. இப்போ வந்து கருப்பு உளுந்தும் பச்சை பயிறு ரெண்டுமே நல்லா கழுவி நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இதில் நான் ஸ்வீட்டுக்கு டேட்ஸும் உலர் திராட்சை அப்புறம் அத்திப்பழம் தாங்க எடுத்துகிட்டு இருக்கேன். வறுத்து வச்ச பருப்பெல்லாம் கொஞ்சம் சூடு ஆறணும். அதுலேயே ஒரு 3 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜார் ஓப்பன் பண்ணால் பயங்கரமான ஆவி தான் வருது. கண்டிப்பாக மாஸ்க் போட்டு செய்கிறது நல்லதுங்க, டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க. அவ்வளோதான், நம்ம பவுடர் பண்ண பச்சை பயிறு, கருப்பு உளுந்து, ட்ரை ஃப்ரூட்ஸு, கொஞ்சமாக நெய்யுங்க ஹீட் பண்ணி போட்டுக்கலாம். அதை நான் வீடியோவில் காட்டல. இதில் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் உருண்டையே வரலங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து எந்த அளவுக்கு உருண்டை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உருண்டை பண்ணிங்கன்னா நல்லா வருதுங்க. டேஸ்ட்டும் நல்லா தாங்க இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், எங்கள் பாப்பா வாங்கி சாப்பிட்ருச்சு. நம்மளோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் நம்மளோட சேனலில் நான் செய்கிற ஸ்நாக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கிட்ஸுக்காக தாங்க செய்கிறேன். பெரியவங்களும் சாப்பிட்லாங்க. நான் கிட்ஸுக்காக ஹெல்த்தியான ஃபுட் மட்டும் தான் ரெஃபர் பண்ணுவேன். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.